வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள். வர மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து சனி மீன ராசிக்கு பயிற்சியாகி 2027 வரைக்கும் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. பொதுவாக இந்த 2025ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இருக்குது. நானும் கூட இந்த 2025ஆம் வருட பலன்களை அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி தான். சனியினுடைய இந்த மாற்றங்களால் தான் பலவித நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது செயல்பட போகுது. அதுலேயும் இந்த வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் சனிப்பெயர்ச்சி அன்னைக்கே பார்த்திங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமும் ஏற்படுது. இந்த வருடம் ஏற்படக்கூடிய அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் அன்றைய தேதியில் இல்லைன்னா அன்றைய வாரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், அதிக அளவில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, தொடர்ந்து 2-3 வருடங்களுக்கு மேலாக மருந்துகளை கொண்டு இருக்கக்கூடியவங்க, உடல் பலகீனம் மிக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகளை அது ஏற்படுத்த தான் செய்யும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்கிற மாதிரி காலையில் எல்லாம் சுற்றிட்டு மத்தியானம் வந்துட்டு எனக்கு ஒன்றும் ஆளே நல்லா இருக்கல அப்படிங்கிற கேட்குற விஷயம் கிடையாது. இதெல்லாம் ரொம்பவுமே மைன்யூட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதோடைய ரிசல்ட்டு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும். பல பிரச்சனைகள் இதனால் இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போதைக்கப்பே ரிசல்ட்டு கிடைச்சோன்னா அப்போ தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறது. பட் எல்லாத்துலேயுமே அது அப்படி நடக்காது. சில விஷயங்கள் உடனுக்குடனே ரிசல்ட்டு கொடுக்கும், சில விஷயங்கள் ரொம்பவுமே நாள் பட்ட பிறகு தான் பலனை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொரு விஷயம், இந்த பச்சிளம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த டைமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது நடைபெற அன்னைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வீரியத்தோடு செயல்படுதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு முழு சுப கிரகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சனி அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுவும் இல்லாமல் அதனுடைய டிரான்சிஷன் பீரியடுங்க அப்படிங்கிறதும் ஜாஸ்தி. ஆனால் அது மட்டும் இல்லை, குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு பழமொழியே இருக்குது. ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் உன்னை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கடவுளாலையும் முடியாது அப்படின்னு பழமொழிகளே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த சனியினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ரொம்பவுமே முக்கியமாக கருதப்படுது. அண்ட் சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இது ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் எப்போவுமே ஒரு கதவு அடித்தால் இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ முழுவதுமே நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது. நெகட்டிவ் இருந்தாலும் கூட அங்கேயும் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால தான் இந்த சனிப்பெயர்ச்சி பலனை எதுக்கு முக்கியமாக ஜோதிடம் பார்க்குது அப்படின்னா, நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, கெட்டது எதுவும் நடக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம்தான் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்படி இந்த மீன ராசியில் அடியெடுத்து வைக்கும் சனி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மீன ராசி. மீன ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி இனி அடுத்த 2.5 வருட காலங்களுக்கு உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். மீன ராசிக்காரங்களுக்கு ராசி ரீதியாக இப்போது 7 சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் விரயச்சனி முடிந்து இப்போது ஜென்மச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆக அடுத்த 2.5 வருட காலம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே சனியை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி காலகட்டங்களில் ஆரம்ப காலகட்டங்களில்
கலவையான பலன்கள் இருக்கும். அதாவது பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். மத்திய காலகட்டங்களில், அதாவது ஜென்மச்சனி காலகட்டங்களில் சனியினுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். உண்மையில் அந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்கிறது. கடைசி காலகட்டம் பாதச்சனி காலகட்டம் அப்படிங்கிறது பெருசாக பாதிப்புகள் இருக்காது. அதாவது மேற்கொண்டு புதிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் வராது. பழைய பிரச்சனைகளும் உழண்டு கொண்டு இருப்பாங்க. ஸோ அது ஓரளவுக்கு சமாளிச்சுக்கக்கூடிய நிலைகளை அது கொடுக்கும். ஸோ சனியினுடைய ஏழரை காலம் அப்படிங்கிறது இப்படி தான் வேலை செய்யும். அதில் இந்த மீனராசிக்கு சனியானது விரையாதிபதியாகவும் வர்றதுனால இந்த விரையச்சனி காலகட்டங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து கொடுக்குற நிலையில் கூட பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கும். ரிஸ்க் இருக்கும். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளாகும், தேவையில்லாத விரயங்கள் செலவுகளாகும் அதிகம் இருக்கும். அதாவது சனியை போல கொடுப்பார்களே கெடுப்பார்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை காலகட்டங்களில் கெடுத்து கொடுக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். தேவையில்லாத பிரச்சனைகளாகவும் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் இது எதுக்கு நம்ம போய் இதில் சிக்கிட்டு இருக்கோம், நமக்கே இது வந்தது அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள், தனிப்பட்ட சூழ்நிலைகளும் அவங்களோட குடும்ப சூழ்நிலைகளும் பார்க்க முடியும். ஈவன் நிறைய மீனராசிக்காரங்க இந்த ஏழரை காலகட்டங்களில் அவங்க சும்மா இருந்தாலும் கூட அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒரு விஷயங்களை தலையிட்டு அது ஒரு பெரும் பதட்டமாகவும் குழப்பமாகவும் காணப்படும். ஏன்னா மீனராசிக்காரங்க பொதுவாக இயல்பான நிலையில் இருக்கக்கூடியவங்க. அவங்ககிட்ட பெருசாக ஒரு ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் பார்க்க முடியாது. மந்தமான சூழ்நிலைகள் எதுவுமே கண்டு காணாமல் இருக்கக்கூடியவங்களும் அல்ல. ஒரு இயல்பான நிலைகளில் எப்போவுமே அவங்களுக்கு குறித்தான விஷயங்களை சிறப்பாக இருக்கக்கூடியவங்க. ஸோ அதனால் பெருசாக மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த ஏழரை காலங்களும் மற்றவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஸோ இவங்க மூலமாக அல்லாமல் இவங்க குடும்பத்தார் சார்ந்தால் அல்லது இவங்களுக்கு நெருக்கமானவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் சங்கடங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ஏழரை காலத்தில் மெயினாக இந்த விரையச்சனி காலகட்டங்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகம் பார்த்து வந்திருப்பாங்க. உற்றார் உறவினர்கள் வகையிலலாம் சங்கடங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். நல்லதாக செஞ்சாலும் கெட்டதாக தான் தெரியும். ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை காலம் அப்படிங்கிறது கெடுத்து கொடுக்கும். ஒரு பிரச்சனையை கொடுத்துரும், ஆனால் காப்பாற்றி விட்டுரும். அப்படி தான் இப்போதைக்கு மீனராசிக்காரங்களுடைய நிலையானது போய்கிட்டு இருக்குது. இனி அடுத்தது ஜென்மச்சனி காலம்ங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ மெயினாக ஜென்மச்சனி காலகட்டங்களில் தான் சனியினுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும், சனியினுடைய வீரியம் அதிகரிக்கும். மீனராசிக்காரங்க இப்போ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜென்ரலாகவே மீனராசிக்கு சனியானது ஒரு நடுநிலை கிரகமாக அது செயல்படும். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன்கிற மாதிரி செயல்படும். ஏன்னா ராசி ரீதியாக பார்க்கும் பொழுது மீனத்திற்கு லாபத்தை கொடுக்கறதும் அதே சனி தான், விரயத்தை கொடுக்கறதும் நஷ்டத்தை கொடுக்கறதும் அதே சனி தான். அதனால் அவங்களுடைய கர்மங்களுக்கு ஏற்ப லாப நஷ்டங்களை தீர்மானிக்கிறது இந்த சனியாகத்தான் இருக்குது. ஆக சனியினுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற மாதிரி தான் இருக்குது. கர்ம பலனை கண்டிப்பாக அனுபவித்து தீர்த்தாகணும். எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் அதுவும் வேலைக்கு ஆகாது. அதாவது புரிஞ்சுக்கோங்க, இங்கே நான் கர்ம பலனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஜாதகத்தில் இருக்க தோஷங்கள் பரிகாரங்களை பற்றி நான் பேசலை, அது வேறு. கர்ம பலன் அப்படிங்கிறது அதை அனுபவித்து தான் தீர்க்கணும், அது வழி இல்லை. அதுக்கு எக்ஸம்ஷனே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையை தான் சனி கொடுக்கும். அதனால தான் மீனராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு மற்ற விஷயத்தில் தலையிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட அனுசரித்து போங்க அப்படின்னு இந்த பொது பலன்கள் அடிக்கடி சொல்கிறது. இந்த கண் திருஷ்டி, பொறாமை, வஞ்சம், பழிவாங்குதல் போன்ற விஷயங்கள்லாம் மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை அதிகமாகவே அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சனியினுடைய தாக்கம் அந்த விஷயங்கள் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா கொடுப்பவரே கெடுப்பவருமாக அங்கே மாறிடுறார். எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றி வந்ததோ அது அந்த அளவுக்கு அழிக்கவும் துணிஞ்சிடும். ஸோ அதனால் மீனராசிக்காரங்க எப்போவுமே உங்களுடைய காரியங்களில் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுசரித்து போவது, சுமூகமாக இருப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அமைச்சிக்கிறது உங்களுக்கு என்றைக்குமே சிறப்புகளை கொடுக்கும். ஸோ இந்த ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நெருக்கடியான சூழல் தான். பொதுவாகவே எல்லாருக்குமே ஜென்மச்சனி அப்படிங்கிறது
அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே தப்பிக்கிறதுக்கு வழி கிடையாது. அவங்களுடைய உண்மையான லட்சணம் என்ன, அவங்களுடைய உண்மையான கர்ம பலன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜென்மச்சனி காலத்தில் தான் பார்க்க முடியும். நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா, இது நாள் வரைக்கும் நம்ம நல்ல முறையில் வாழ்ந்திருக்குமா இல்லை கெட்ட முறையில் வாழ்ந்திருக்குமா அப்படின்னு நமக்கே காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜென்மச்சனி காலகட்டம் தான். ஸோ இந்த ஜென்மச்சனியில் பெருசாக எனக்கு எந்த பிரச்சனை எழுப்பானாலும் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, அவங்களா இது வரைக்கும் நல்ல விதமாக தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை கஷ்டப்படுறாங்க, பிரச்சனையாகவே இருக்குது, வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா இதனால் வரைக்கும் அவங்க கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட்டு இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் விட்டு மேற்கொண்டு இனி நல்ல விஷயங்களாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிறது முடிவு பெறணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய், வாழ்க்கைனா என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளுடைய தேவை என்ன, நம்ம தேவையில்லாத விஷயத்தில் எதுலெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், அப்படி அவங்களை பற்றி அவங்களுக்கே புரிய வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜென்மச்சனியானது செயல்படும். இதனால் வரைக்கும் இதுதான் வாழ்க்கை, இதுதான் லட்சியம், இப்படித்தான் இருக்குது அப்படின்னு ஒரு கோடு போட்டு அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஜென்மச்சனி காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதெல்லாம் அப்படி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நிரூபிக்கும். நீங்கள் சரியான வழியை தான் தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லை ஏதாவது மாற்றி பிரயாணம் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கும். ஸோ இந்த ஜென்மச்சனி காலத்தை மீனராசிக்காரங்க ஒரு பாடமாக எடுத்துக்கணும். தவிர மீனராசி அப்படிங்கிறது குருவனுடைய வீடு. குருவுக்கு உரித்தான மரியாதை கண்டிப்பாக சனியானது கொடுக்கும் என்றைக்குமே. அதனால் இந்த உபயராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த தனுசு மீனம் அப்படின்னு வரும்போது ரெண்டுமே குருவனுடைய வீடாக இருக்கும். ஸோ இந்த தனுசு மீனத்திற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தாலும் அதன் மூலமாக ஞானத்தையும் அறிவையும் கொடுத்துரும், ஒரு நல்ல படிப்பினையை கொடுத்துரும், வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களை கொடுத்துரும். ஸோ அதுதான் சனியினுடைய பெரிய விஷயமாக ஒரு பாக்கியமாக அங்கே அமையும். ஸோ அதை புரிஞ்சுக்கிறவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அதன் மூலமாக நன்மைகளை தான் பார்ப்பாங்க. சொல் புத்தி சுயபுத்தியை காட்டிலும் அனுபவ புத்தி அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு என்றைக்கும் மறக்காத ஒரு உன்னதமான விஷயங்களை கொடுக்கும். அந்த ஒரு விஷயங்களை இந்த ஜென்மச்சனியானது மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். பொதுவாக ஜென்மச்சனி காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். ஏன்னா காரிய ரீதியாக எந்த ஒரு விஷயங்களையும் எடுத்தோம் கூத்தம் அப்படின்னாலாம் செய்ய முடியாது. அதனாலேயே எல்லா விஷயமும் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதே போல் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் பெருசாக மாற்றங்களோ முன்னேற்றங்களோ எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு குழப்ப நிலைகள் தான் இருக்கும், மனசில் ஒரு இருள்சூர்ணமான நிலைகளில் தான் இருந்துட்டு வருவாங்க. புதுசாக எதையும் யோசிக்க முடியாது, யோசித்தாலும் அதை செயல்படுத்த முடியாது, கொஞ்சம் ஒரு தயக்கமும் தடுமாற்றமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் ஆல்ரெடி மீன ராசிக்காரங்க ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருந்து வந்த நிலையில் மனதளவிலே ஒரு சஞ்சல நிலைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு குழப்ப நிலைகள், ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள், சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தலையிட்டு தேவையில்லாமல் மனசுக்குள்ள குழப்பங்கள் ஏற்படுது, ஒரு கற்பனைக்குள்ளே மூழ்கி இருக்குது. இந்த மாதிரி மன ரீதியான சலனத்தன்மைகள் அவங்க தொடர்ந்து இருந்துட்டு வர்றாங்க. இப்போ அந்த ராகுகேதுவானதும் இன்னை விலக ஆரம்பிச்சிடும். பட் விலகின பிறகு இருள் கிரகமான சனி உள்ள என்ட்ராகிறது. இது மேலும் கொஞ்சம் குழப்ப நிலைகளை கொடுக்கத்தான் செய்யும். ஆகையினால் இந்த கரியர் பேஸ்டான விஷயங்கள்லாம் மீனராசிக்காரங்க இப்போதைக்கு விட்டு பிடிப்பது நல்லது. அதாவது என்ன வருதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களாக மேற்கொண்டு எதையும் செய்ய வேண்டாம், புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். வர்றதை பூரணமாக ஏற்றுக்கொண்டு கிடைக்கிற விஷயங்களை சிறப்பாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தாலே போதும், அதுவே உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ஜென்ரலாகவே இந்த ஜென்மச்சனி காலகட்டங்கள் அஷ்டமச்சனி காலகட்டங்கள்லாம் இந்த வெளிநாடு வாய்ப்புகள், வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போய் செயல்பட்டு வர்றது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் சாதகமாக இருக்கும். ஏன்னா ஒரு காலகட்டங்களில் அதெல்லாம் தோஷமாக பார்க்கப்பட்டது. பட் இன்றைய காலகட்டங்களில் அதெல்லாம் யோகமாக மாறிடுச்சு. ஏன்னா திரைக்கடல் ஒளியும் திரவியம் தேடு அப்படிங்கிறத எல்லாருமே கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை நார்மலாக பார்த்தா இது தோஷம், பட் இப்போதைய நிலையில் இது யோகமாக இருக்குது. அதனால் இந்த வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். பொருளாதார ரீதியாக மந்த நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். வரவு செலவுகள் அப்படிங்கிறது கவனத்தில் வச்சுக்கோங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இதை போன தடவை 7 ஆரம்பிக்கும் போதே மீனராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன், விரைச்சனியானது ஆரம்பித்தாச்சு, தொட்டதுக்கெல்லாம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகளுக்கும். 10 ரூபா சம்பாதிச்சாலும் 20 ரூபா செலவாகத்தான் செய்யும்.
இப்போதைக்கு விரயங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கான விரைச்சலி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகுது. அதனால் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. அப்படியே ஏற்பட்டாலும் நமக்கு சுப விரயங்களாகத்தான் இருக்குமே தவிர தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது மந்த நிலையில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவுகள் திருப்திகரமாக இருக்காது. அப்படியே அது கிடைச்சாலும் கூட திரும்பவும் அந்த 10 ரூபாய்க்கு 20 ரூபா செலவுகள் தான் ஏற்படும். எடுத்து சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறது முடியாது. அதனால் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த பண பரிவர்த்தனை சார்ந்த அனைத்து விஷயங்களுமே மீனராசிக்காரங்க இப்போதைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. உடல் அலைச்சல்களும் மன அலைச்சல்களும் கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அதிகமாக இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள், தனிமை சார்ந்த விஷயங்கள், ஸோ இப்படி தான் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா முடியாது. அந்த அளவுக்கு உடல் சோர்வுகளும் மன சோர்வுகளும் உங்களை கொஞ்சம் அலைச்சலுக்கு உள்ளாக்கும். ஸோ அதனால் இந்த ஹெல்த் சார்ந்த விஷயங்கள், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சொத்து சுகங்கள், வாகன விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த 7 சனி காலம் முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடு வாகன யோகங்கள், நிலபுலங்கள் வகையில் ஆதாயங்கள் போன்ற அமைப்புகள்லாம் எதிர்பார்க்கலாம். அது சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும். அதே போல் இல்லங்களில் சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பாகவே இருக்குது. இந்த 7 சனி கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள மீன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த வரன் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக அமையும். அதே போல் புத்திரவாக்கிய அமைப்புகளும் நல்லபடியாக அமையும். சுய ஜாதக ரீதியாக இது சார்ந்த விஷயங்கள், ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை மேற்கொள்ளும்போது அதற்குண்டான நன்மைகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. ஸோ இந்த 7 சனி காலம் அப்படிங்கிறது இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்ற நிலைகளில் நன்மைகளை தான் மீனராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும். மாணவர்களுடைய விஷயங்கள், காரியங்கள், முன்னேற்றங்கள் இருக்கும். ஜென்மச்சனி காலகட்டங்களில் பொதுவாகவே எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஸோ மாணவர்களும் படிப்பு விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. இந்த கவனக்குறைவுகள் ஏற்படுறது இயல்பான விஷயம்தான். அதே போல் தேவையில்லாத விஷயங்கள், ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். தேவையில்லாத சகவாசங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் ஏற்படும். ஸோ மாணவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஆனால் மற்ற கிரகங்களுடைய அமைப்பின் பிரகாரம் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இது சார்ந்த விஷயங்களை நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் சுணக்க நிலைகள் இருக்கும். இருந்தாலும் குடும்ப உறவுகள் வகையில் ஒரு அனுசரியான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். பட் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மந்தமான நிலைகள் தான் இருக்கும். எதை எடுத்தாலும் 1க்கு 2 தடவை வேலை செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் எல்லா விஷயங்களும் செய்து வருவீங்க. அதனால் குடும்பத்துக்குள்ளே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அனுசரணையான விஷயங்களையும் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியானது பொறுமை காப்பது அனைத்து விஷயங்களும் சால சிறந்ததாக இருக்கும். கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நீங்களாக எதிலையும் போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. அவசரமில்லாமல் நிதானமாக செயல்படுவதற்கு அமைதியான சூழலை பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.